தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாவதாக. உங்கள் யாவருக்கும் நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கள் அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் நல்லவர். தம்முடைய பெரிய கிருபையினாலே கடந்த 2 மாதங்கள் நம்மை கண்மணி போல காத்து சுகத்தால் பலத்தால் நன்மையால் இடைகட்டி இந்த மார்ச் மாதத்தின் முதல் ஆராதனையை 2ஆம் தேதியை காண உதவி செய்த தேவனை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறேன். அவருக்கே எல்லா கனமும் மகிமையும் உண்டாவதாக. ஆமேன். அவர் நமக்கு பாராட்டின எல்லா இரக்கங்களையும் கிருபைகளையும் தயவையும் நினைத்து நம் ஆண்டவருக்கு நன்றி உள்ளவர்களாயிருப்போம். கர்த்தர் நம்மை புதிய மாதத்திலும் ஜெயமாய் நடத்தி செழிப்பான பாதையில் நடத்தி ஆசீர்வாதமாய் கர்த்தர் உங்களை என்னையும் நடத்துவாராக. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நாம் நீதிமொழிகளின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். Proverbs chapter 14 verse 11. துன்மார்க்கருடைய வீடு அழியும், செம்மையானவனுடைய கூடாரமோ செழிக்கும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். The house of the wicked shall be overthrown, but the tabernacle of the upright shall flourish. செம்மையானவனுடைய கூடாரமோ செழிக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நேற்றைய தினத்திலே நாம் செழிப்புள்ள கூடாரம், சமாதானமுள்ள கூடாரம், அருமையான பொருட்கள் நிறைந்த கூடாரம், விலையேறப்பெற்ற ஆசீர்வாதம் நிறைந்த கூடாரம் என்பதை குறித்து நாம் தியானித்தோம். prosperous habitation, peaceful habitation, pleasant riches habitation, precious blessing habitation. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் செம்மையான கூடாரமாயிருந்தால், செம்மையான ஜீவியம் செய்கிறவர்களாக இருந்தால், we are upright people-ஆக இருந்தால் கர்த்தர் நம்மை செழிப்பாக்குவார். எல்லா விதத்திலேயும் கர்த்தர் நம்மை செழிப்பாக்குவார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எனக்கு அருமையானவர்களே, அப்படியானால் நீங்களும் நானும் செம்மையானவர்கள், செம்மையானுடைய கூடாரமோ செழிக்கும் என்று எழுதியிருக்கிற போல நீங்களும் நானும் செம்மையானவர்களாய் நாம் ஜீவிப்போமானால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவன் நம்மை செழிப்புள்ள மனுஷராய் மாற்றுவார். இன்றைக்கு இந்த முதல் ஆராதனையிலே செம்மையானவர்களுடைய சுபாவங்களை குறித்து உங்களோடு கூட நான் பேச ஆசிக்கிறேன். செம்மையானுடைய சுபாவங்களிலே ஒரு சுபாவம் தேவ சமூகத்திலே வாசம் பண்ணுவது. Psalms 140 verse 13, 140ஆம் சங்கீதம் 13வது வசனத்திலே, நீதிமான்கள் உமது நாமத்தை துதிப்பார்கள், செம்மையானவர்கள் உமது சமூகத்தில் வாசம் பண்ணுவார்கள். Surely the righteous shall give thanks unto thy name, the upright shall dwell in thy presence. செம்மையானவர்கள் அவருடைய சமூகத்திலே வாசம் பண்ணுவார்களா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நீங்களும் நானும் செம்மையான ஜனமாயிருந்தால், செம்மையான மனுஷராயிருந்தால் தேவ சமூகத்திலே வாசம் பண்ணுவோம், தேவ சமூகத்தை நேடுவோம், தேவ சமூகத்தை வாஞ்சிப்போம், தேவ சமூகத்திலே தங்கி இருக்கிறதை நாம் விரும்புவோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். தேவ சமூகத்தை குறித்து 16ஆம் சங்கீதத்திலே சங்கீதக்காரன் சொல்லும்போது, Psalm 16 verse 11, அங்கே படிக்கும்போது சங்கீதக்காரன் சொல்லுகிறான், உம்முடைய சமூகத்திலே ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்தினீர், உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்தினீர். தேவ சமூகத்திலே பரிபூரண ஆனந்தம், ஃபுல்னஸ் ஆஃப் ஜாய், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நித்திய பேரின்பம் உண்டு என்று தேவ மனுஷன் சொல்லுகிறான். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். In the presence is fullness of joy, at the right hand there are the pleasures of evermore. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நித்திய பேரின்பம், என்றென்றைக்கும் உள்ள பேரின்பம் இருக்கிறதாம். தேவ சமூகம்தான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நமக்கு நித்திய பேரின்பத்தை கொடுக்கிற, சமாதானத்தை கொடுக்கிற, சந்தோஷத்தை கொடுக்கிற இடம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாத்திராகம புஸ்தகத்தில் படிக்கும்போது, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவ சமூகம்தான் நமக்கு இளைப்பாறுதல் கொடுக்கிற
இடம். தேவ சமூகம்தான் நம்மை உயிர்ப்பிக்கிற இடம். இப்படி தேவ சமூகத்தை குறித்து நிறைய காரியங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். நீங்களும் நானும் செம்மையானவர்களாக இருந்தால், நீங்களும் நானும் செம்மையான மனுஷராக இருந்தால், உங்களுக்குள்ள எனக்குள்ளே ஒரு அவா பெருகும். நான் தேவ சமூகத்திலே வாசம் பண்ணணும், தேவ சமூகத்திலே வாசம் பண்ணணும். யோபு 13ஆம் அதிகாரத்திலே, புக் ஆஃப் ஜோப் சாப்டர் 13 verse 16 அங்கே படிக்கும்போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அங்கே மாயக்காரன் தேவ சமூகத்திலே சேரமாட்டான் என்று படிக்கிறோம். ஜோப் சாப்டர் 13 verse 16, அவரே என் ரட்சிப்பு, மாயக்காரனோ அவர் சந்நிதியில் சேரான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே அவர்தான் என்ற ரட்சிப்பு என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. He also shall be my salvation, for an hypocrite shall not come before him. மாயக்காரன் தேவனுக்கு முன்பாய் நிற்பதில்லையா? தேவனுக்கு முன்பாக நிற்க மாட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்களும் நானும் மாயக்கார ஜீவியம், மாய்மாலமுள்ள ஜீவியம், லைஃப் ஆஃப் ஹிப்போக்ரசி, ஹிப்போக்ரைட் நாம் இருப்போமானால் தேவ சமூகத்தை சேர மாட்டோம். கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. அதனால்தான் பிரசங்கியின் புஸ்தகத்திலே 8ஆம் அதிகாரத்திலே படிக்கும்போது 3வது வசனத்திலே, அவருடைய சமூகத்தை விட்டு விலக துரிதப்படாதே, அவருடைய சமூகத்தை விட்டு விலக துரிதப்படாதே என்று நாம் படிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு மனிதன் தேவ சமூகத்தை விட்டு விலகி ஓடும்படியாய் அவன் துரிதப்படுகிறான். அவன் விலகி ஓட யோனாவை போல தேவ சமூகத்தை விட்டு விலக அவன் ஆசைப்படுகிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Be not hasty to go out of his sight. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் முகத்தை விட்டு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் சமூகத்தை விட்டு விலகி ஓட நீ துரிதப்படாதே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அநேகர் இன்றைக்கு பல காரியங்களுக்கு தேவ சமூகத்தை விட்டு விலகி ஓட துரிதப்படுகிறார்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அதனால்தான் 51ஆம் சங்கீதத்திலே சங்கீதக்காரன் சொல்லுகிறான், உம்முடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும், உம்முடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் பரிசுத்த ஆவியை என்னிலிருந்து எடுத்து போடாதிரும். அவன் பாவம் செய்த போது அவன் தேவனை நோக்கி கெஞ்சுகிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சமூகத்தை விட்டு தள்ளிராதிரும் ஆண்டவரே, சமூகத்தை விட்டு தள்ளிராதிரும் ஆண்டவரே. Cast me not away from thy presence. Cast me not away from thy presence. சமூகத்தை விட்டு என்னை தள்ளிராதீங்க ஆண்டவரே என்று அவன் கெஞ்சுகிறான். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆம் பிரியமானவர்களே, நீங்களும் நானும் தேவ சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவோம்? இன்னொரு சங்கீதத்தில் 139ஆம் சங்கீதத்திலே சங்கீதக்காரன் இன்னொரு கேள்வியை கேட்கிறான், உமது சமூகத்துக்கு மறைவாக எங்கே நான் ஓடுவேன்? கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எங்கேயா உடைய சமூகத்தை விட்டு ஓடி என்னால் ஜீவிக்க முடியும்? எங்கே ஓட முடியும்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதக்காரன் தன் தேவ சமூகத்துக்காக இயங்குகிறதை படிக்கிறோம். உடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன்? உங்கள் சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். தேவனை விட்டு, தேவ சமூகத்தை விட்டு ஓடி ஜீவிக்க அவனால் முடியாத ஒரு ஜீவியத்தை அவன் சொல்லுகிறதை இங்கே படிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஓ காட், அவன் விதமாய் தேவனை நோக்கி சொல்லுகிறான், உடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுற ஆண்டவரே? முடியாதையா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Whether shall I go from thy spirit, whether I shall flee from thy presence. உடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? ஓ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியானால் நீங்களும் நானும் தேவ சமூகத்தை வாஞ்சிக்க வேணும், நேட வேணும் என்று தேவன் இந்த நாட்களிலே எதிர்பார்க்கிறார். அதிகமாய் நீங்களும் நானும் தேவ சமூகத்திலே இருக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். பிரைஸ் தி லார்ட். ஆம் பிரியமானவர்களே, உங்க ஜீவியத்திலும் என்னுடைய ஜீவியத்திலும் தேவன் எதிர்பார்க்கிற அவருடைய சமூகத்தை வாஞ்சிக்கிற மனுஷராய் மாற்போம். இயேசு தம்முடைய சீஷர்களை தெரிந்து கொண்ட போது அவர்களுக்கு முதல்ல கர்த்தர் தெரிந்து கொண்ட அப்போஸ்தலரை தெரிந்து கொண்ட நோக்கத்தை குறித்து சொல்லுகிறார். கர்த்தர் ஸ்தோத்திரம்.
என்ன நோக்கமாம்? அவர்கள் தம்மோடு இருக்கவும் தேவ சமூகத்திலே தேவனோடு கூட நாம் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். 1 மணி நேரமாகிலும் என்னோடு கூட விழித்திருக்க கூடாதா என்று கர்த்தர் கேட்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். உங்க ஜீவியத்திலும் தேவ சமூகத்தை வாஞ்சிப்போம். கர்த்தர் ஸ்தோத்திரம். மாயமான ஜீவியம் செய்கிறவன் தேவ சமூகத்திலே தேவனுக்கு முன்பாக வர முடியாது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். வேதத்திலே தேவ சமூகத்தை விரும்பின 1-2 பேரை குறித்து இன்றைக்கு நான் உங்களோடு கூட நான் பேச ஆசிக்கிறேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். முதலாவதாக 42ஆம் சங்கீதத்திலே தாவீது இவ்விதமாய் சொல்லுகிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாயிருக்கிறது. நான் எப்பொழுது உங்களுடைய சமூகத்தில் வந்து நிற்பேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். சாம்ஸ் 42:2 அழகாய் சங்கீதக்காரன் சொல்லுகிறான். எப்பொழுது தேவ சமூகத்திலே நான் வந்து நிற்பேன்? எப்போ ஆண்டவரே உடைய சமூகத்துக்கு நான் வருவேன்? கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். When shall I come and appear before God? கர்த்தர் ஸ்தோத்திரம். எப்போது என் தேவனுக்கு முன்பாக நான் வருவேன், வந்து நிற்பேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். கர்த்தர் எவ்வளவு நல்ல ஒரு வார்த்தை. When shall I come and appear before God? தேவனுக்கு முன்பாக எப்பொழுது நான் நிற்பேன், எப்போது நான் வருவேன், எப்போ நான் வெளிப்படுவேன். ஐயோ, இந்த ஏக்கம் உங்களுக்குள்ள எனக்குள்ளே பெருகட்டும். இந்த ஆசை நமக்குள்ள பெருகட்டும். நான் எப்போதும் கர்த்தரோடு இருக்கணுமே, நான் எப்போதும் தேவ சமூகத்துக்கு வரணுமே, எப்போதும் தேவனுக்கு முன்பாக அப்பியர் ஆகணுமே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எவ்வளோ ஒரு நல்ல ஆசை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த உலகத்தில் பெரியதாய் வேற ஒன்றையும் அவன் கேட்கல. நான் தேவனுக்கு முன்பாக எப்போது வந்து நிற்பேன், அந்த ஏக்கம் அவனுக்குள்ள இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். 2ஆவதாக நான் இன்னொரு மனுஷனை சொல்வேன். மோசே. யாத்திராகம புஸ்தகத்திலே நான் படிக்கும்போது 33ஆம் அதிகாரத்தில் எக்ஸடஸ் சாப்டர் 33 நாம் அங்கே வாசிக்கும்போது அவன் ஆண்டவரை பார்த்து விதமாய் சொல்லுகிறான். verse 15. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்பொழுது அவன் அவரை நோக்கி, உம்முடைய சமூகம் என்னோடு கூட செல்லாமற் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும். உம்முடைய சமூகம் எங்களோடு கூட வரலன்னா எங்களை இங்கிருந்து கொண்டு போகாதிருங்க ஆண்டவரே. எக்ஸடஸ் 33ல ஆண்டவர் சொல்றார் 3வது வசனத்திலே, நான் ஒரு தூதனை உனக்கு முன்பாக அனுப்பி கானானியரையும் எமோரியரையும் ஏத்தியரையும் எபூசியரையும் ஏவியனையும் எபூசினையும் துரத்தி விடுவேன். ஆனால் வழியிலே நான் உங்களை நிர்மூலம் பண்ணாதபடிக்கு நான் உங்கள் நடுவே செல்ல மாட்டேன். நீங்கள் வணங்கா கட்டுள்ள ஜனம். இதை கேட்டவுடனே அவன் துக்கிக்கிறான். துக்கமான இந்த வார்த்தைகளை அவர்கள் கேட்டபோது ஒருவரும் தங்கள் ஆபரணங்களை போட்டுக்கொள்ளாதபடி துக்கித்துக் கொண்டிருந்தார்கள். இப்பதான் ஆண்டவர் கேட்கிறான், இப்படி சமூகம் வரலன்னா, நீர் என்னோடு கூட வரலன்னா ஆண்டவரே எங்களை இங்கிருந்து கொண்டு போகாதீங்க. கர்த்தர் சொல்றார், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன். என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன். நம்ம ஜீவியத்தில் கர்த்தர் ஸ்தோத்திரம். இந்த பரிசுத்தவான்களைப் போல தேவ சமூகத்தை விரும்புவோம். எப்போ வருவேன், எப்பொழுது உடைய சமூகத்துக்கு வருவேன், எப்பவும் சமூகத்தில் வந்து சேருவேன். ஆண்டவரே உடைய சமூகம் எனக்கு வேணுமே, உடைய சமூகம் இல்லாமல் எங்களால் ஜீவிக்க முடியாதே, உடைய சமூகம் தான் எங்களுக்கு முன் செல்லணுமே. எத்தனை பேர் இந்த கால வேளையில கேட்க போகிறோம்? செம்மையானவர்கள் உடைய சமூகத்திலே வாசம் பண்ணுவார்கள். அவர்கள் தான் தேவ சமூகத்திலே வாசம் பண்ண முடியும். அவர்கள் தான் தேவ சமூகத்திலே தாபரிக்க முடியும். அவர்கள் தான் தேவ சமூகத்திலே தங்கி இருக்க முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். My presence shall go with thee, I will give the rest. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். If thy presence go not with me, carry us not up hence. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்களை இங்கிருந்து தூக்கிட்டு போகாதீங்க, கொண்டு போகாதீங்க. What a wonderful man of God. எவ்வளவு அருமையான தேவனுடைய மனுஷன். He desired the presence of God. அவன் தேவ சமூகத்தை விரும்பினான், கர்த்தரை விரும்பினான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தூதனை அவன் விரும்பல. எனக்கு தேவன் தான் வேணும், தேவ சமூகம் தான் வேணும், கர்த்தர் தான் வேணும். இன்றைக்கு இந்த முதல் ஆராதனையில ஆண்டவரே, நான் உடைய சமூகத்தில் வாசம் பண்ணுகிற ஒரு செம்மையானவனா என்னை மாற்றும். இந்த சமூகத்தில் தங்கி இருக்கிற ஒரு செம்மையானவனா என்னை மாற்றும்.
நீர் தான் எனக்கு வேணும், கர்த்தர் தான் எனக்கு வேணும், கர்த்தருடைய சமூகம் தான் எனக்கு வேணும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இயேசு பிதாவின் மடியிலே, மூன்றாவதாக இயேசுவை குறித்து நான் படிக்கும்போது அவர் பிதாவின் மடியிலே செல்ல பிள்ளையா இருந்தாரா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நீதிமொழிகளின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 30வது வசனத்திலே நாம் அவ்விதமாய் படிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். பிதாவின் மடியிலே தேவ சமூகத்திலே அவர் செல்ல பிள்ளையா இருந்தாரா. கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஆம் பிரியமானவர்களே, I was by him as one brought up with him. I was a daily his delight, rejoicing always before him. நான் அவருக்கு முன்பாக செல்ல பிள்ளையா இருந்தேன், மகிழ்ந்து களி கூர்ந்தேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருடைய மடியிலே செல்ல பிள்ளையா இருந்தேன், அவர் சமூகத்தின் மகிழ்ச்சியாய் எனக்கு இருந்தது என்று இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு பிதாவின் சமூகத்தை எவ்வளவாய் அவர் வர்ணனிக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆம் பிரியமானவர்களே, நான் அவர் அருகே செல்ல பிள்ளையா இருந்தேன், நித்தம் அவருடைய மனமகிழ்ச்சியா இருந்து எப்பொழுதும் அவருடைய சமூகத்தில் களி கூர்ந்தேன், எப்போதும் அவர் சமூகத்தில் களி கூர்ந்தேன். டெய்லி இஸ் டிலைட், ரிஜாய்சிங் ஆல்வேஸ் பிஃபோர் ஹிம். நான் அவருக்கு முன்பாக களி கூர்ந்தேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனபடினால்தான் இயேசு சீஷர்கள் எல்லாம் தனி அனுப்பிட்டு எப்போதும் பிதாவோடு கூட பேசுகிறவராய், பிதாவை தன்னோடு கூட வைத்திருக்கிறவராய், தேவ சமூகத்தை உடையவராய் இயேசு ஜீவித்தார். ஆம், தாவீது, மோசே, இயேசு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இவர்களெல்லாம் தேவனை தன்னோடு கூட வைத்திருந்தார்கள். ஆம் பிரியமானவர்களே, இன்னும் சில பரிசுத்தவான்கள் வேதத்திலே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எப்தா என்கிற ஒரு மனுஷனை குறித்து படிக்கிறோம். ஜட்ஜஸ் சாப்டர் 11 verse 11 அங்கே படிக்கும்போது எப்தா என்ன சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்பொழுது எப்தா கீலேயாத்தின் மூப்பரோடு கூட போனான். ஜனங்கள் அவனை தங்கள் மேல் தலைவனும் சேனாதிபதியுமாய் வைத்தார்கள். எப்தா தன் காரியங்கள் எல்லாம் மிஸ்பாவிலே தேவ சந்நிதியிலே சொன்னான். மிஸ்பாவிலே தேவ சந்நிதியிலே அவன் தன் காரியங்கள் எல்லாம் சொன்னான் என்று படிக்கிறோம். நம்முடைய காரியங்களை சொல்வதற்கு ஒரு நல்ல இடம் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல இடம் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜெப்தா uttered all his words before the Lord in Mizpah. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாவற்றையும் கர்த்தருக்கு முன்பாக எல்லாவற்றையும் அவன் சொன்னான் என்று படிக்கிறோம். இவ்வளோ நல்ல அருமையான வார்த்தைகள். உன் பிரச்சனை எதுவானாலும், உன் போராட்டங்கள் எதுவானாலும், உன் காரியம் எதுவானாலும் கர்த்தரிடத்தில் சொல்வதற்கு நல்ல தருணம். தேவ சமூகத்துக்கு வாங்க, தேவ சமூகத்தை தேடுங்க. அதனால்தான் வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 105ஆம் சங்கீதத்திலே நாம் படிக்கும்போது அவருடைய சமூகத்தை நாடுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருடைய சமூகத்தை நாடணுமாம், அவருடைய சமூகத்தை தேடணுமாம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தரையும் அவர் வல்லமையையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தரையும் அவருடைய வல்லமையும் நாடணும், அவர் சமூகத்தை நித்தம் தேடணுமா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எவ்வளவு நல்ல வார்த்தை. அவருடைய சமூகத்தை தேடுகிறவன் தான், அவருடைய சமூகத்தில் வாசம் பண்ணுகிறவன் தான் செம்மையானவன். செம்மையானுடைய கூடாரத்தை தான் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராம், ஆசீர்வதிப்பாராம். Psalms 105 verse 3, glory in his holy name. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Verse 4, seek the Lord and his strength, seek his face evermore. கர்த்தருடைய முகத்தை தேடுவோம், கர்த்தருடைய முகத்தை தேடுவோம். தமிழில் சமூகம் என்று இருக்கிறது, ஆங்கிலத்தில் seek his face evermore. நித்தம் அவர் முகத்தை, நித்தம் அவருக்கு முன்பாக நிற்கிறதை, நித்தம் அவருக்கு முன்பாக இருக்கிறதை நாம் தேடுகிற மனுஷராயிருப்போம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இங்கே ஒரு சந்ததியை குறித்து நாம் படிக்கிறோம். 24ஆம் சங்கீதத்தில் ஒரு சந்ததியை குறித்து படிக்கிறோம். அந்த சந்ததி எப்படிப்பட்ட சந்ததி என்றால், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், 6வது வசனம், இதுவே அவரை தேடி விசாரித்து அவர் சமூகத்தை நாடுகிற யாக்கோபு என்னும் சந்ததி. நீங்களும் நானும் யாக்கோபின் சந்ததியாய் இருப்போமானால், அவரை தேடுகிறவர்களாய் இருப்போம்,
அவரை நாடுகிறவர்களாக இருப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருடைய சமூகத்தை தேடுகிற மனுஷராக இருப்போம். திஸ் இஸ் த ஜெனரேஷன் ஆஃப் தெம் தட் சீக் ஹிம். அவரை தேடுகிற தட் சீக் தை ஃபேஸ், ஓ ஜேக்கப். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாக்கோபின் சந்ததியானவர்கள் தேவனுடைய முகத்தை, தேவ சமூகத்தை தேடுகிற மனுஷராக இருப்பார்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆம் பிரியமானவர்களே, சாமுவேல் என்ற பரிசுத்தவான் 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே, 1 Samuel chapter 7 verse 5, chapter 10 verse 17, இந்த 2 வசனத்திலேயும் படிக்கும்போது மிஸ்பாவிலே கர்த்தருடைய சமூகத்திலே ஜனங்களை கூடி வர செய்தான். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். 1 Samuel chapter 7 verse 5. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பின்பு சாமுவேல், நான் உங்களுக்காக கர்த்தரை மன்றாடும்படிக்கு இஸ்ரவேல் எல்லாரையும் மிஸ்பாவிலே கூட்டுங்கள், மிஸ்பாவிலே கூட்டுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவ சந்நிதியிலே கூட்டுங்கள். chapter 10 verse 17, 10-17 படிக்கும்போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சாமுவேல் ஜனங்களை மிஸ்பாவிலே கர்த்தரிடத்திலே வரவழைத்தான். மிஸ்பாவிலே கர்த்தரிடத்திலே வரவழைத்தான். தேவ சமூகத்திலே வரவழைத்தான். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நீங்களும் நானும், தாவீது எப்போதும் உடைய சமூகத்தில் வந்து நிற்பேன் என்று வாஞ்சித்தான். மோசே, சமூகம் எங்களோடு வராவிட்டால் கொண்டு போகாதிரும் என்று சொன்னார். இயேசு பிதாவின் சமூகத்தில் நித்தம் மனமகிழ்ச்சியாக இருந்து களி கூர்ந்தார் என்று சொன்னார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆம் பிரியமானவர்களே, நீங்களும் நானும் இவர்களைப் போல எப்தா தன்னுடைய காரியங்கள் எல்லாம் தேவ சமூகத்திலே சொன்னார். சாமுவேல் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் தேவ சமூகத்திலே வரவழைத்தான் ஜனங்களை. நீங்களும் நானும் கூட இப்படிப்பட்ட பரிசுத்தவான்களைப் போல தேவ சமூகத்தை தேடுவோம். தேவ சமூகத்திலே 62ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்தில் எழுதியிருக்கிறபடி இருதயத்தை ஊற்றுவோம், இருதயத்தை ஊற்றுவோம். அன்னாலை போல இருதயத்தை ஊற்றுவோம். கர்த்தர் வெறுமையாயிருக்கிற நம்முடைய கூடாரத்தை செழிப்புள்ள கூடாரமாய், ஆசீர்வாத நறுமின கூடாரமாய், மகிமை நறுமின கூடாரமாய் மாற்றுவார். கர்த்தரை ஆசீர்வதிப்பார். செம்மையானவர்கள் தேவ சமூகத்தை வாஞ்சிப்பார்கள், வாசம் பண்ணுவார்கள். நீங்களும் நானும் செம்மையானவர்களாய் தேவ சமூகத்தை வாசம் பண்ணி தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். கூடாரம் செழிக்கட்டும், நம்முடைய ஜீவியம் செழிக்கட்டும், கர்த்தருடைய ஆசீர்வாதம் தங்கட்டும். ஜெபிப்போமா? பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். அடியார்களை தாழ்த்துகிறோம். செம்மையானுடைய கூடாரம் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொன்னீர். ஆண்டவரே, செம்மையானவர்கள் தேவ சமூகத்தில் வாசம் பண்ணுவார்கள். நாங்கள் தேவ சமூகத்தை தேடுகிறவர்களாய், தேவனுடைய முகத்தை தேடுகிறவர்களாய், தேவ சமூகத்தை விட்டு ஓடாதவர்களாய், தேவ சமூகத்துக்கு விலகாதவர்களாய், மாயக்காரராய் நாங்கள் ஜீவிக்காமல் தாவீதை போல சமூகத்தில் ஆசையாய் வந்து நிற்க, மோசையை போல சமூகம் இல்லாவிட்டால் எங்களுக்கு வேண்டாம் என்று சொல்ல, இயேசுவை போல சமூகத்தில் கலிகூற, ஆண்டவரே எப்தாவை போல என் சமூகத்தில் காரியங்களை சொல்ல, சாமுவேலை போல ஜனங்களை சமூகத்தில் கூட்டி சேர்க்கிற கிருபை அபிஷேகத்தை எங்கள் மேல் ஊற்றும். எங்களை நடத்தும், எங்களை ஆசீர்வதியும். உடைய சமூகம் எங்களோடு இருக்கட்டும், எங்களை காக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. Praise the Lord.